வீடியோவில் இப்படி மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டில் எப்படி தேவையில்லாத பார்ட்டை கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணாமல் பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிக்கணும். டூப்ளிகேட் பண்ண இந்த கிளிப்பை ஓவர்லே பண்ணிக்கிட்டு இதை இந்த மெயின் கிளிப்புக்கு நேராக வச்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டாவது லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேஜிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அதில் கஸ்டம் ரிமூவல் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ரஷ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு தேவையில்லாத பார்ட்டில் ட்ரா பண்ணிக்கணும். இது அப்ளை ஆனதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ மெயின் செட்டிங்ஸுக்கு போய் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கணும். எஃபெக்ட்ஸில் வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கணும். இதில் பிளருங்கிறத சர்ச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அட்ஜஸ்ட்னா இருக்கிறதுல 100% வச்சுக்கணும். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் நமக்கு தேவையில்லாத பார்ட்டை நம்ம பிளர் பண்ணிட்டோம்.